ரொம்பவே ஈஸியா, டேஸ்ட்டா சிக்கன் கிரேவி எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? அதுக்கு பாருங்க ஒரு கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, 2 வரமிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இது போல சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வாஷ் பண்ணி வச்சிருந்த 1/2 கிலோ சிக்கனையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சிக்கனில் உள்ள தண்ணியே நல்லா வெளியில் வந்துடும். இப்போ இதில் 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. திரும்பவும் இதை க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன்ல இருந்து வர தண்ணியிலேயே சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மல்லியில தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பராக நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சூடான சாதம், இட்லி, தோசை கூட அட்டகாசமா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.